நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தந்ததான வாக்குதத்தமான வார்த்தை ஐசையா சாப்டர் 51 verse 16. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமி அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தை நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அப்போ புது வருஷத்துலேயே நான் பேசினேன். ஃபஸ்ட்டு சண்டேவும் நம்ம பேசணும். வார்த்தை எவ்வளோ அற்புதமானது, அழகானது, அது எவ்வளோ வல்லமை உள்ளது. பேசக்கூடியவனாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. படைத்த எல்லா படைப்புகளையும் பார்த்தா அதுவும் பேச தான் செய்யுது, ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளுது. ஆனால் நமக்கு நல்ல ஒரு பேச்சாற்றலை கர்த்தர் உருவாக்கி அவரை போலவே நம்மை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ பேசுவது என்பது, வார்த்தை என்பது எவ்வளோ அற்புதமானது, அது எந்த அளவுக்கு மற்றவருடைய வாழ்க்கையிலே கிரியேஷன் நடப்பிக்குது என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையை உன்னுடைய வாயில் நான் தரேன், நீ அந்த வார்த்தையை என்ன பண்ண மற்றவர்களுக்கு சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது பலவிதமான கிரியைகள் அல்லது செயல்கள் உருவாகுவதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நான் ஃபஸ்ட் சண்டே சொன்ன பாருங்கள், 430 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்ததான ஜனம். ஆமென். அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது, நீ இதை வாங்கணும், இப்படி செய்யணும், இந்த நாளில் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அது 6 லட்சம் ஜனங்களை ரீச் ஆச்சு. அது ரீச் ஆன உடனே அதை கேட்ட எல்லாரும் கேட்டதின்படி என்ன பண்ணான், செய்ய ஆரம்பித்தாங்க. 430 ஆண்டுகள் அப்படியே பரம்பரையாக அடிமைகளாகவே வாழ்ந்து வந்தனுடைய வாழ்க்கையில் இனி நான் அடிமை இல்லை, நான் இனி சுவாதீனன் என்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த வார்த்தையானது அவனை கொண்டு வந்தது. ஆமென். இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கும் 1-2 விஷயங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை, தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, எல்லா நேரங்களிலும் தேவன் தருகிற வார்த்தை நேரடியாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் தோன்றாது. பல நேரங்களிலே நேரடியாய் அது ஆசீர்வாதமாய் தோன்றுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அது நேரடியாய் நமக்கு அது ஆசீர்வாதமாய் தோன்றுகிறது அல்ல. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உலக மக்களுடைய பார்வைக்கு விகற்பமானது, உலகத்துக்கு அது விகற்பமானது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை பல நேரங்களிலே உலகத்தினால புரிந்து கொள்ள முடியாது, உலகத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாது, உலகத்தின் பார்வைக்கு அது வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆமென். சோதரர், இன்றைக்கு நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களையும் என்னையும் சோதிக்கிறதான வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. சோதிக்கிறதான வார்த்தை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ, நான் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன், நான் சோதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் கடந்து வந்தார். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவ்வப்போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்து கொண்டே இருந்தது. இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது 1-2 வசனங்களில் தேவன் சொல்லும் பொழுது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. படிங்க. எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை என்ன பண்ண போறேன், ஆபிரகாமை சோதித்தார். சோதரம். ஆமென். அப்போ சோதிப்பதற்காக ஒரு காரியத்தை ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய மகனை கொண்டு போய் என்ன பண்ண, பலி செலுத்து, மோரியா மலையிலே நீ கொண்டு போய் அவனை பலி செலுத்துன்னு சொன்னால் அந்த வார்த்தை ஆபிரகாமுக்குள்ளே வருது. ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்குறான், அது அவனை இருதயத்துக்குள்ளே கடந்து போகுது. தென் அவன் அதை செயல்முறைக்கு கொண்டு வருகிறான்.
செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை நீங்கள் பின்பதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் வசனத்தெல்லாம் வாசிங்கன்னா 3ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை படிங்கம்மா. தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்போ தேவன் வாயில் வார்த்தையை தரேன் அப்படின்னா ஏதோ வார்த்தையை வாங்கின்னு போயிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுறதோ அடுத்தவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரம் அல்ல, கர்த்தர் தம்மை நாமே சோதிக்கிறார். அதற்கு சில வார்த்தைகளை தருகிறார், அதற்கு சில செயல்களை அவர் செய்ய வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 25 வருஷம் காத்திருந்து பெற்றதான ஒரு மகன் அவனை பலி செலுத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் போய் இப்போ அவங்க கூடாரத்தில் இருக்கிற அவன் கை படிந்து இருக்கிற ஆட்கள் இடத்துல போய் சொன்னால் அந்த உலகம் என்ன பண்ணாது? இதை தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணாது? அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது. எல்லாரும் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இல்லை, நீ ஏதோ கனவு கண்டு இருக்கிற, ஏதோ உன் மனசில் என்னமோ ஆகிட்டு இருக்கு, அது எப்படி இத்தனை வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளைய எப்படி பலி கொடுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவர் உன் மூலமாக உன் சந்ததியை உருவாக்கவேன்ல சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் எப்படி உன் பிள்ளைய பலி கேட்பார்? அப்போது நீ ஏதோ வளர்ற, தயவுசெய்து இதெல்லாம் என்ன பண்ணிடாத. அதுதான் உலகம். அதனால தான் நான் சொன்னேன், உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தைகள் விகற்பமானது. ஆமென், அது புரிந்து கொள்ள முடியாதது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தான் தேவன் என்ன சொல்கிறாருன்றது புரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மோரியா மலையை நோக்கி தன்னுடைய பையனையும் கூட்டிகிட்டு விறகையும் எடுத்துக்கிட்டு ஆட்களையும் அழைத்து கொண்டு அவன் 3 நாள் பிரயாணமாய் தேவன் சொன்னதான இடத்தை நோக்கி அவன் பயணிக்கிறான். ஆமென். அப்போ வார்த்தையினுடைய அந்த பவர் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தனுக்குள்ளே இருக்குமானா அந்த வார்த்தை அவனை செயல்பட வைக்குது, நடத்துது. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. யாருமே ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க இது கர்த்தர் சொன்னதுன்னு சொல்லி. ஒரு நபர் கூட ஆபிரகாம் கிட்ட பார்த்து ஆமாம் கர்த்தர் உங்ககிட்ட அப்படி தான் பேசியிருப்பார், நீ போயிட்டு வா பலி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் யார்கிட்ட சொன்னார் சொல்லலைன்னா நமக்கு வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு அவன் போய் கொண்டே இருக்கிறான். மலை ஏறி போகிற வரைக்கும் கூட பிள்ளையின் இடத்துல கூட என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் இருதயத்தில் சுமந்து கொண்டு அவன் பிரயாணப்பட ஆரம்பித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது முதல் விஷயம், கர்த்தருடைய வார்த்தை உன்னை சோதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எப்பவுமே வாக்குதத்தனே கர்த்தருடைய வார்த்தை ஃபுல்லாகவே வாக்குதத்தமாகவே இருக்கும் இல்லை. வேதத்தில் பல இடங்களில் கர்த்தர் அவர்களை தன் வாயின் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சோதித்தார். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்படி காரியம் நடக்கும் பொழுது இது ஆவியானுடைய சத்தம்தான் என்பதை உணரக்கூடியதான சூழ்நிலையிலே நம்ம இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம மோரியாவுக்கு போக மாட்டோம், அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம். நம்முடைய இருதயத்தில் வச்சுட்டு நாள்பட அது என்ன ஆகிடும், மறைந்து போயிடும். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், வாழ்ந்துடுறோம். ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ளே பேசுகிறாரு. ஆனால் அது உலகத்துக்கும் நான் செய்தால் என்னை யாரும் பாராட்ட மாட்டார்கள் என்பது நிமித்தம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை செய்யாமல் அதை அப்படியே போட்டுடுறோம். அதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதும் இல்லை. அது நாளடைவில் அது அப்படியே போயிடுது. அவ்வளோதான். ஆமென், ஸ்தோத்திரம். ஈசாக்கு வளர்ந்துருப்பார், காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அவனுக்கு உண்டானதான அந்த பிளஸ்ஸிங்கும் அந்த ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்காது. கர்த்தர் ஆசீர்வச்சிருப்பார் நிச்சயமா. ஈசாக்கும் வளர்ந்து வந்திருப்பான். ஆனாலும் இங்கே நடக்கிறதான அந்த விஷயங்கள் நடந்திருக்காது. யெகோவா ஈரே என்பதை ஆபிரகாம் பார்த்திருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 3 நாள் பிரயாணங்கள் போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ மூன்றாம் நாளில் ஒரு வார்த்தை திரும்ப வருது. அந்த வார்த்தையை வாசிங்க. 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11:12. அப்பொழுது கர்த்தருடைய
தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று. Praise the Lord. Hallelujah. இப்போ ஒரு சத்தம் வருது, இப்போ ஒரு வார்த்தை வருது, உன் கையை பிள்ளையாண்டான் மேலே என்ன பண்ணாத, போடாத. அப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்துச்சு இல்லையா? அந்த சத்தம் சொல்லுச்சு, பலி இடு. ஆஃப்டர் 3 days அதே தேவனுடைய சத்தம் வருது, ஸ்டாப், பலி இடாத. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு இடையில நீங்கள் ஆபிரகாமா நில்லுங்க. நீங்கள் எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆமென். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் யாரோடு கூட வீட்டுக்கு போகணும்? யாரோடு கூட போகணும்? ஈசாக்கோடு கூட வீட்டுக்கு போகணும். ஆமென். அங்கே இருக்கிற ஒரு கூட்டம் ஜனம் உங்களை பார்த்து என்ன சொல்லும்? பைத்தக்காரா, ஏற்கனவே தான் நாங்கள் சொன்னோமேல, அதை எப்படி உன்னால் பலியிட முடியும்? உன் மனசு ஒத்துக்குமா? உன் பையனை நீ எப்படி பலி செலுத்திடுவ? இது தெரிஞ்சு தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இதெல்லாம் சும்மானே. இப்போ நீ இவ்வளோ தூரம் கூட்டின்னு போயிட்டு அவனை திரும்பவும் தான் கூட்டின்னு வந்திருக்கிற, நீ ஒன்றும் பலி செலுத்தலையே அப்படின்னா அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை 3 நாளைக்கு முன்னாடி பலி செலுத்துன்னு சொன்னார் அவர், ஆனால் இப்போ நான் கத்தியை வாங்கணும் போது அவர் வந்து பலி செலுத்தாதன்ட்டார் அப்படின்னா ஏன் நம்புறது? ஆமென். யாரும் நம்ப மாட்டான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அதான்டா அப்பா, அப்பாவால் எப்படா வெட்ட முடியும்? நீ இப்படி அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு ஆட்டை பிடிச்சி என்ன பண்ணிட்ட, வெட்டிட்டு பையனை கூட்டணுன்ட்ட. இதை தான் நாங்கள் முந்தி சொன்னோம். சோதரம். ஆமென். இப்போ இதை யாரால் புரிந்து கொள்ள முடியும், யாரால் விளங்கி கொள்ள முடியும்? நீங்கள் தேவனால் நடத்தப்பட்டீங்கன்னுறத. ஆபிரகாம் ஒரு ஆளால் தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆமென். என்ன தான் விளக்கி சொன்னாலும் இதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமென். நீ என்ன கர்த்தர் பேரை சொல்லிட்டு விளையாட்டு காட்டின்னு இருக்கிறியா? அவர் பலி செலுத்தினாராம், இவர் கூட்டின்னு போனாராம், அருமா கத்தியை ஓங்கும் போது இவர் என்ன பண்ணாராம், பலி செலுத்தாதனாராம். ஆமென். சோதனை. அப்போ கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை உணரணும். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான பிரயாணம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த உறவு எல்லாருக்கும் நம்மளால் புரிய வைக்க முடியாது, எல்லாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் செய்கிற கிறிஸ்தவம் நமக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற முறை நமக்கு விளையாட்டாக தோணும். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால. ஆமென். நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்டே பழக்கம் இல்லாததுனால கர்த்தர் இப்படி சொன்னார்னு ஒருத்தர் சொன்னால் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தெரியாது. அது என்னானும் நமக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஆமென். சோதரம். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனோடு கூட ஒருவன் ஓடுகிறதான ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, யாரையும் தீர்மானிக்கவே முடியாது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் இங்கே நின்று கொண்டு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய ஆவிக்குரிய அளவையும் நான் ஒரு ஸ்கேல் வச்சு என்ன பண்ண முடியாது, அளந்து இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு தான், இவங்க 3 இன்ச்சு அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆமென். காரணம், உங்களுடைய ஆவிக்குரிய அளவு என்ன என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சோதித்தாராம். 3 நாளைக்கு முன்னாடி ஒன்று, 3 நாளைக்கு அப்புறமா ஒன்று. என்னடா மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்ட்டுவாங்க நம்மளால் நம்மளை ப்ரூவ் பண்ணவே முடியாது. சோதரம். அங்கே நம்ம என்ன எப்படி ஆகிடுவோன்னா, எப்பா புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா என்னை விடுங்க சாமி, அந்த நிலைக்கு வந்துடுவோம். ஏன்னா எல்லாராலையும் புரிய வைக்க முடியாது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நான் புரிந்து கொண்டேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன, ஆண்டவருக்கு ஆபிரகாமை பற்றி தெரியவே தெரியாதா?
அப்படின்னா நிச்சயமாக தெரியும். ஆமென். ஆனால் ஆபிரகாமுக்கு தான் இப்போ ஒன்று தெரியும், என்னன்னா நான் கர்த்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னுறத ஆபிரகாம் உணர கர்த்தர் வச்சார். இங்கே வசனம் வாசிக்கும் போது ஏதோ ஆபிரகாமை பற்றி கர்த்தர் அப்போ தான் தெரிஞ்சுக்கினார் போலதுன்னு நமக்கு தோணும். ஆபிரகாமை குறித்து A to Z அவருக்கு தெரியுமே. ஆமென். ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக ஆபிரகாம் கற்றுக்கொள்ளுகிறான், என்னால் இதை கூட தேவனுக்காக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்பதை ஆபிரகாம் புரிந்து கொண்டான் அன்னைக்கு மோரியா மலையில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே ஆபிரகாமை குறித்து கர்த்தர் அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறார். 15 படிங்க ப்ளீஸ். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் அல்லாஹ். எவ்வளவு பெரிய blessing பாருங்க 3 வசனத்துல. ஆமென். அப்ப நம்ம இந்த 17 18 வசனங்களை மட்டும் என்ன பண்ணுவோம், வாக்குத்தத்த போர்டு போட்டு அடிச்சு கொடுத்துருவோம் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், எதினால இந்த வாக்குத்தத்தம், எதினால இந்த பிளெஸ்ஸிங், எதினால இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா ஆபிரகாம் ப்ரூவ் பண்ணான், என்னால் இப்போ இவ்வளோ இந்த எண்டுக்கும் என்னால் கர்த்தருக்காக போக முடியும் என்பதை ஈ ப்ரூவ்டு. அதனால் கர்த்தர் சொன்னார், நான் இப்படிப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை தந்து உன்னை இந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அதனால் சோதிக்கிற வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிறதான பயணத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ புரிந்து கொள்ளலையா என்பது முக்கியமல்ல. கர்த்தர் உன்னை விளங்கி கொள்கிறார், நீ யார் என்பதை விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குது அதை விளங்கி கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் செய்கிறீங்க, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி ஒரு காரியத்தை உங்களுக்கு நடத்தி காட்டுறாருன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு புரியுது என்னுடைய விசுவாசம் எப்படி இருந்தது. அப்போ கர்த்தர் சோதிக்கிறார் சொன்னால் டெஸ்ட், பரீட்சை, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எதுக்குன்னு சொன்னால் உன்னையும் என்னையும் முன்பதாய் தள்ளுவதற்காய். ஆமென். கோ ஃபார்வர்ட். அதுக்கு தான் எக்ஸாமே, அதுக்கு தான் சோதனை. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவான். அப்போது எதுக்கு அந்த சோதனைன்னா அதுக்குள்ளே அந்த ப்ராசஸ்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அது கோல்டு, அப்போ தான் அது சில்வர். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த சில்வருக்கு ரொம்ப இது நம்பிக்கை இருக்கும். எஸ், நான் இந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணி வந்திருக்கிறேன். அப்போ இந்த காலையிலையும் தேவனுடைய வார்த்தைகள் உங்களை சோதிக்கக்கூடியதாக இருக்குமானா, ஏதோ பிசாசு சொல்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆவியில் உணர்வு இல்லைனால் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது தேவன் கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மை சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ரெண்டாவது காரியம், வாழ வைக்கிறதான தேவ வார்த்தை. வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா பாருங்கள், இது நம்மை வாழ வைக்கிறதான வார்த்தை. ஒரு அலையில சொல்லாமா? ஹல்லேலூயா. அவ கர்த்தருடைய வார்த்தை நம்மை பிழைக்கும்படி செய்து நம்ம இந்த பூமியிலே வாழும்படி செய்ய நமக்கு அது உதவி செய்கிறது. எதுனா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். படிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வேத வசனங்களிலிருந்து தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். 1 Kings chapter 17 verse 13. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், ப்ளீஸ் கவனிச்சுக்கணும், நம்மளுக்கு தெரிந்த சம்பவம் தான். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை இல்லையா? எலியா சொல்லிட்டாரு. எலியாவுடைய வார்த்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 3 ஆண்டுகள் தேசத்தில் மழை இல்லை, எருசலேமில்.
அதனால் பஞ்சம். இப்போ எலியாவை கர்த்தர் கேரித் ஆற்றண்டையில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னாரு. அந்த தண்ணீரை நீ குடி, நான் காகத்தை அனுப்புவேன், உன்னை நான் போஷிப்பேன். இப்போது நாட்கள் போக போக கேரித் ஆறும் வற்றி கொண்டே வந்துடுச்சு. அப்போ கேரித் ஆற்றும் வற்றி வந்தபோது தேவனுடைய சத்தம் உண்டாயிற்று, நீ சாரிபாத் என்கிறதான ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை உன்னை போஷிப்பாள். ஆமென். இந்த சத்தம் உண்டான உடனே அவர் கேரித் ஆற்றண்டையிலிருந்து கிளம்பி சாரிபாத் என்கிற ஊருக்கு போகிறாரு. ஊருடைய எல்லைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு அம்மா என்ன பண்ணுது, விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து இவர் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கினோடனே அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இவரும் பின்னாடி வீட்டாண்ட போகிறாரு. அங்கே நடக்கிற சம்பவம் தான் இப்போ நம்ம படிக்கிறோம். ஆமென். படிங்க சிஸ்டர். பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஓகே, முந்தின அந்த முந்தின இதுலேருந்தே படிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஓகே, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுது. கவனிக்கணும், எலியாவுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்குது, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அவள் உன்னை என்ன பண்ணுவா, போஷிப்பா. இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் கேட்குறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்குது, நான் அதை சமைத்து நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம். இதுதான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுடைய வார்த்தை. ஸோ அப்போ உன்னுடைய வார்த்தையின்படி செய்ய அப்படின்னா அந்த அம்மாவுடைய வார்த்தை என்னன்னா, சாக போகிறேன், சாகிற வார்த்தை. ஆமென். அந்த அம்மா அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த வசனத்தை படிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது அந்த அம்மா சொல்லுறது பொய் அல்ல, அவ்வளோதான் இருக்குது. பஞ்சத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், சாப்பிட்டு செத்து போக. இதுதான் அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். அந்த அம்மா வாயிலிருந்து வர வார்த்தை 12ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். அப்போது தான் எலியா அவளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் உன் வார்த்தையின்படியே என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. நீ போ, சுடு, நீ சொன்னபடியே ஆயத்தப்படு. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. எவ்வளோ அடை? மொத்த அடையும் கேட்கல, இல்லை பெருசாக ஒரு தோசை சுட்டுன்னு வா, வெங்காய தோசை அப்படின்னு சொல்ல, அதில் முதல்ல ஒரு சின்னதாக ஒரு அடையை என்ன பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிட நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 2 வார்த்தை இருக்குது. ஒன்று, வீட்டு எஜமாட்டி அவ சொல்கிறா, கொஞ்சம் இருக்குது, நானும் என் பையனும் சாப்பிட்டு சாக போகிறோம். அந்த எட்ஜில் நிற்கிறாங்க, மரணத்தின் எட்ஜில் நிற்கிறாங்க. இங்கே அதே வீட்டுக்குள்ளே இருந்து இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஓகே, உன் வார்த்தையின்படியே நீ செய், அதுக்கு நான் மறுப்பு சொல்லலை, நீ என்ன யோசித்திருக்கிறியோ, நீ என்ன நினச்சிருக்கிறியோ அதன்படியே செய். ஆனால் அதில் முதல்ல சின்னதை ஒன்றை என்ன பண்ணிவிடு, எனக்கு கொண்டு வா, பஞ்சகாலம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் போஷிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். சரி, ஆமேன் அல்லேலூயாலாம் இப்போ நம்மளுக்கு வரும். ஆனால் இப்போ நம்ம அங்கே போயிடணும், அந்த வீட்டுக்கு போயிடணும். அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டினுடைய அம்மா நம்ம தான் அப்படின்னா சோத்திரம். ஆமேன். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் அந்த வீட்டு அம்மா, நான் தான் அந்த வீட்டு அம்மா அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணக்கூடியதான நிலையிலே நான் இருக்கிறேனா? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும், ஆமென், கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, மா செலவழிந்து போவதும் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் என்னால் அல்லது உங்களால் அந்த வார்த்தையை நம்ப முடியுமா? ஆமென். சோதரன், நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்துலேருந்து வரணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாமே வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்குது. வார்த்தையை காதில் கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி செய்யும் பொழுது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஜனம் பெற்றிருக்கிறாங்க. அப்போது எனக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, நமக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது.
ஆமென். என் வார்த்தை என்னுடைய கண் பார்வையிலிருந்து வருது, என் வார்த்தை என் கையில் இருக்கிறதுலேருந்து வருது, என் வார்த்தை இந்த உலகத்தினுடைய அறிவிலிருந்து வருது. கொஞ்சம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் மரித்து போகிறோம் என்பது 100% உண்மையான வார்த்தை. அது மூளை அறிவிலிருந்து வருகிறது. கண் எதை பார்த்ததோ அதிலிருந்து வருகிறது. என் வீட்டிலே சுற்றி வாழுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன் அடிப்படையிலே நான் பேசுகிறேன். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருந்திருக்கலாம், இன்னும் 4 நாளைக்கு தான், இன்னும் 2 நாளைக்கு தான். சோதரம். ஆமென். பக்கத்து தெருவில் பார்த்தியா, அவங்க 4 பேர் அங்கே மறிச்சிட்டாங்க, இந்த தெருவில் 8 பேர் செத்துட்டாங்க. மொத்தம் இஸ்ரவேலில் இந்த பஞ்சத்தில் இத்தனை ஆயிரம் பேர் செத்து போனாங்க. நமக்கு கூட இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் 2 நாள் தான். இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசுகிறதான பேச்சு. இவைகள் எல்லாம் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அதுதான் நம்முடைய வாயிலிருந்து வருது பல நேரத்தில். அப்போ இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை குறையாது, உன்னை நான் பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் நான் நடத்துவேன் என்று இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலிருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா என்பது தான் மிகப்பெரியதான கேள்வி. அப்போ என்னை வாழ வைக்கிறதான வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் எப்படி அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் பிளஸ் பண்ணுறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து யூடியூப்லேயே மற்ற நிறைய காரியங்களில் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர்மாருங்க என்ன சொல்கிறாங்க, குடு குடு குடுன்னே பேசுகிறானுங்கடாப்பா இவனுங்க அப்படின்னுலாம் போஸ்ட் போடுறாங்க. ஆமென். சோதரம். ஆனால் இது யார் உருவாக்கினதான முறை, யார் உண்டாக்கினதான முறை? ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். அவைகளை நம்ம கவனித்து பார்க்கணும்ல. ஒரு பஞ்சத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் நின்று கொண்டு ஒரு ஊழியக்காரனா கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொல்கிறான். நீ முதல்ல ஒரு சின்னதை கொண்டு வா போதும், கர்த்தர் உனக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார் அப்படின்றார்னா, நான் அதை செய்யக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனா? அப்போ உன் வார்த்தையின்படி நீ செய், ஆகிலும் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் கேளு, கேட்டுட்டு தென் டிசைடு நீ பண்ண. சோத்ரம். ஆமென். அதுதான் அவர் சொல்கிறார். உன் வார்த்தை ஓகே, அதன்படி நீ போய் சுடு. ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையும் கேட்டுக்க, இதில் எதை செய்யலான்னு நீ முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டார். அப்போ அந்த அம்மா போயிட்டு பாருங்க, வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அதான். அப்போ என்னுடைய வார்த்தை, எலியாவின் வார்த்தை. எலியாவுக்கிட்ட கேட்டால் எலியா ஊ செட் திஸ் அப்படின்னா எலியா வில் டெல் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அங்கே சொல்லப்படுது, அந்த விதவை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாள். இந்த அம்மாவுடைய வார்த்தையின்படி செய்யலை. எலியாவின் மூலமாய் உண்டான கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு அப்பத்தை சுட்டு அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். அது படிமா, திருப்பி படிமா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உலகத்துக்கு இது விகற்பமானதா இல்லை உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? ஆமென். இந்த செயல் உலகத்துக்கு எப்படிப்பட்டது? விகற்பமானது, பைத்தியக்காரத்தனமானது. சோதரம். யார் அப்படி வந்து உங்ககிட்ட கேட்டது? எவன் அவன்? அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு புத்தி இல்லை, எங்கன்னா போய் கேட்க வேண்டியது தானே. அப்படி தான் உலகம் எலியாவை என்ன பண்ணோம்? பேசும். ஆமென். அப்போது எனக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்னுடைய சிச்சுவேஷன் அடிப்படையில் வருது, என்னுடைய சூழ்நிலையின் அடிப்படையில் வருது, என்னுடைய ஃபைனான்ஸின் அடிப்படையில் வருது. அதன் மத்தியில் தேவனுடைய வார்த்தை ஒன்று வருது. அது தேவனுடைய அடிப்படையில், அவருடைய சிந்தனையில் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதன் அடிப்படையில் வருது அந்த வார்த்தை. அவள் எந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு செயலாற்ற போகிறேனோ அதன்படி தான் எனக்கு பிளஸ்ஸிங். நான் பஞ்சத்தில் சாவ போகிறேன்னா, பஞ்சத்தில் வாழ போகிறேனா என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பஞ்சத்தில் இல்லை, நான் எடுக்க போகிறதான தீர்மானத்தில் இருக்குது. பஞ்சம் மாறாது, பஞ்சம் அங்கே தான் இருந்தது.
அவர் என்ன சொல்றாரு? பஞ்சம் மாறிடும் சொல்ல, பஞ்சகாலம் தீர மட்டும். அப்போ பஞ்சம் அங்கே தான் இருக்குது. சோத்திரம். ஆமென். அதே சிச்சுவேஷன் தான், அதே காரியம்தான். ஆனால் நான் உன்னை கைட் பண்ணுவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். அப்போ இன்றைக்கு ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் அதுதான், என்னை வாழ வைக்கிற தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தை வாழ வைக்கிறது. அதனால தான் பிசாசினிடத்திலிருந்து ஆண்டு சொன்னார், மனுஷன் நாட் ஓன்லி பை த பிரெட், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ பிழைப்பு எங்கே இருக்குன்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறது பிழைப்பு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களை சோதிக்கிற வார்த்தை உண்டு, அதில் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. அடுத்தது உங்களை வாழ வைக்கிறதான வார்த்தை, அதில் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. சோத்திரம். மூன்றாவது பாருங்கள், பலப்படுத்துகிறதான வார்த்தை. உங்களை என்னையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, பலப்படுத்துறது எதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் பயந்து போய் இருந்த ஒருவனை கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிடுதுன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான மனுஷனாய் மாற்றிடுது. நியாயாதிபதியின் புஸ்தகம், ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதான் கர்த்தருடைய வார்த்தை கிதியோனுக்கு வருது. இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஜட்ஜஸ். இருக்கிற பலத்தோடு போ, அனுப்புகிறது நான் அல்லவா. சோத்திரம். ஆமென். இங்கே கிதியோன் என்கிறதான ஒரு சாதாரணமான மனுஷன். அவனுடைய அப்பா பாகால் விக்கிரகங்களுக்கு மேடைகளை கட்டி பாகாலை வழிபட்டு கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலில் எங்கும் பாகாலுடைய மேடைகள். இப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறான் கிதியோன். கிதியோன் என்ன செய்கிறார் சொன்னால், அவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுறார். என்னன்னா, எனக்கு இருக்கிறதான இந்த நெல்லை நான் அடித்து கதிர் அடித்து நெல்லை பத்திரமா வீட்டுக்கு என்ன பண்ணிடணும், கொண்டு சேர்த்துடணும். ஏன்னா மீதியானியர்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறான். அவன் திடீர்னு வருவான், வந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான், எடுத்துகிட்டு போயிடுறான் இஸ்ரவேல் இடத்துல அப்போ இவங்களுக்கு எந்த நெல்லும் எந்த கோதுமையும் ஒன்றும் இவங்களுக்கு கிடைப்பதில்லை. வசனம் சொல்லுது, மீதியானர் உள்ள நுழைஞ்சான்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறானா, கொண்டு போயிடுறான். அப்போ கிதியோன் ஒரு சாதாரண ஒரு பையனா, சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறதான அவங்க அப்பா, அவர் பலிபீடங்களை கட்டி வச்சிருக்கிறார் பாகாலுக்கு. இவன் தன்னுக்கு இருக்கிற கொஞ்சம் நெல்லை வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு பார்க்குறான், பயப்படுறான். மீதியானர் எடுத்துருவானான்னு சொல்லி அவர்களுக்கு பயந்து என்ன பண்ணுறான், போர் அடிக்கிறான். அப்படிப்பட்டதான பயந்தவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே கிதியோனை பார்த்தவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஆமென். எப்படிங்க? 12ஆம் வசனம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சோதனை. இதுதான் கர்த்தர் உடைய வார்த்தை அவன் செவிக்கு வருது. இப்போ வந்த உடனே நீங்களும் நானும் எப்படி கர்த்தரிடத்தில் பேசுவோமோ அதே போல் கிதியோன் பேசுகிறான். என்னை பார்த்து நீர் பராக்கிரமசாலின்ற, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்றீங்களே, எப்படி இருக்குமானா ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது, நான் இப்படி பயந்து இருக்கிறேனே. எங்கள் பிதாக்கள் உம்மை பற்றியெல்லாம் ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க, கதைகள் சொல்லியிருக்கிறார் எங்கள் தாத்தா தாத்தியெல்லாம், இஸ்ரவேலின் தேவனை பற்றியெல்லாம். அதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்தேன். ஆனால் இப்போ நீ எங்கே இருக்கிறேன்னே தெரியலையே. இப்போ நாங்கள் மீதியானர் கையில் தானே இருக்கிறோம். அப்போ நடந்த அந்த கதையெல்லாம் கேட்கும் போது பிரம்மாண்டமான ஒருத்தராக நாங்கள் பார்த்தோம், ஆனால் நீர் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்கிறான். சோத்திரம். அப்போ கர்த்தர் 14 வசனத்தை சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இவன் பெரிய ஸ்டோரி சொல்லி பெருசாக புலம்புனா,
கர்த்தர் அவன் புலம்புகளுக்கெல்லாம் ஒரு பெருசாக ரெஸ்பான்ஸை பண்ணல. திரும்ப அவர் சொல்கிறாரு, இருக்கிற பலத்தோடு போ. அப்படின்னா என்ன பலன் இருக்குது? இருக்கிற பலம்ன்றிய என்ன பலன் இருக்குதுன்னா, நானே பயந்து போய் கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றிக்கலாமான்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என் பலன். ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் அந்த பலன் தான். அந்த பலனோட நீ எழுந்து என்ன பண்ண போ. அப்படின்னா இந்த பலத்தை வச்சுன்னு நான் எப்படி மீதியானர் என்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் எனிமீஸை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ அவன் போயிட்டு வீட்டில் எல்லோரும் கேளுங்கப்பா, கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி என்ன பராக்கிரமசாலியன்னு கூப்பிட்டு இருக்கிற இந்த பலத்தோடு போ, மீதியானரே நீ ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், யோசேப்புக்கு நேர்பட்ட கதி தான் இவனுக்கும். ஆமென். யோசேப்பு அவன் ஃபேமிலி என்ன கேள்வி கேட்டுச்சு? நாங்கள்லாம் உன்னை நமஸ்காரம் பண்ணுவோமா? என்னடா சொப்பனம் பார்த்து என்னடா பேசினுக்கிற? அப்பா அம்மா அண்ணன் தம்பி நாங்கள்லாம் உனக்கு நமஸ்காரம் பண்ணுவோமா? இதுதான் உன் சொப்பனமா? கொன்று போடுவேன். இதுதான் யோசேப்புக்கு வந்த மிரட்டல். இப்போ கிதியோன் போய் இதை வீட்டில் சொன்னார்னா, வீட்டில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? நீ தான் இப்போ காப்பாற்ற போகிற பயந்தாங்கோலி அப்படின்னு எல்லாம் திட்டுவான். ஆமென், சோத்திரம். அதனால் கர்த்தருக்கும் கிதியோனுக்கும் ரொம்ப நேரம் என்ன ஆகுது? பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. ஆனால் முடிவு பாருங்க, ஒரு எக்காலம், ஒரு தீவெட்டி, ஒரு பானை. சோதரம். என்னையா பொங்கலுக்கு போய் என்ன பொங்கல் செஞ்சியானா? அதை நீ பார்க்குறது அப்படி இருக்குது. என்னது இது மூணும்? கிதியோன் பயன்படுத்தின ஆயுதம் என்னென்னது? ஒரு ட்ரம்பட் அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருள். அடுத்தது டார்ச்சும் அவங்க கையில் இருக்கிறது தான், தீவெட்டி. இரவு நேரமான அவங்க டார்ச் வச்சு தான் அவங்க வாழ்ந்த காலம். மூணாவது பானையும் அவங்களுக்கு இருக்கிறது தான். ஒன்றும் எங்கேயும் போய் பிரமாதமாக வாங்கினீங்கன்னு வாங்கலாம் ஆண்டவர் எதுவும் சொல்லலை. ஆமென். கள்ள துப்பாக்கி வாங்கின்னு வா, காலி பண்ணிவிட அவங்கள 4 பேரை. ஆனால் சொல்ல ரொம்ப சிம்பிளான 3 விஷயத்தை வச்சுக்கினாரு. 300 பேரை கையில் வச்சுக்கிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சொன்னதான ஸ்லோகம் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். என்னன்னா, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அவ்வளோதான். இந்த வார்த்தை மட்டும் சொல்லு. நான் சொல்லும் போது எல்லோரும் என்ன பண்ணுங்க, மொத்தமாக பானையை போட்டு ஓடைங்க, ட்ரம்பட்டை ஊதுங்க. அப்படின்னா 3 குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து வந்தாங்களாம். அங்கே வசனம் இருக்குது. அவன் 3 பேரும் அவனுக்குள்ளே பிரச்சனையை அவன் என்ன பண்ணான்? ஓடி போனான். கர்த்தர் மிகப்பெரியதான ஜெயத்தை கிதியோன் கையில் கர்த்தர் தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி உன்னை பலப்படுத்துகிறதான வார்த்தை அப்படி வரும்போது, எனக்கு எங்கே பலன் இருக்குது, நானே நொந்து நூலாக இருக்கிறேன், நூடுல்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாது. கர்த்தர் பலப்படுத்துவாரானால் நீ நினைக்காத காரியத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க அவரால் மட்டும் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீ ஒரு பயந்தாங்கோலியாக இருக்கலாம், சோதரம். நீ வெளியே வராத ஆசாமியாக இருக்கலாம், பேச தெரியாதவனாக இருக்கலாம், திக்குவாயு மந்த நாவு உள்ளவனாக இருக்கலாம், மோசை மாதிரி பயப்படுறவனாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக உன்னை கொண்டு தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ளே அந்த வார்த்தை ஒரு பலன் உண்டாகி, ஓகே நான் மூவ் ஆன் ஆகிறேன், நான் செய்கிறேன்னு வர்றதுக்கு ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென், சோதரம். எனக்கு இதை மட்டும் செய்கிறீங்களா, இல்லை இதை மட்டும் பண்ணுறீங்களா, இப்படி பண்ணுறீங்களா, இப்படி கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் சொன்னபடியெல்லாம் கர்த்தர் செய்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது, அவன் கிளம்பணும். அப்போ ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, அனுப்புகிறது நான் அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோதரம். அதனால் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறதான தேவனுடைய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உன்னை ஸ்ட்ரென்த் பண்ணும். நீ செய்கிற வேலையை செய்து முடிக்க அந்த ஒரு வார்த்தை உனக்கு பலனை தரும். ஆமென். அது உலக பிரகாரமான வேலையாக இருக்கட்டும், அது கர்த்தருடைய வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை போதும் அந்த வேலைகளை செய்து முடிக்க. கர்த்தர் உன்னை மென்டலி ஸ்ட்ரென்த் பண்ணுவார், ஃபிசிக்கலியும் அவர் ஸ்ட்ரென்த் பண்ணுவார். மீதியானையர்களை முறியடித்து மிகப்பெரியதான ஒரு வெற்றியாளனாக அந்த ஜட்ஜஸ் புக்கில் நிற்க கர்த்தர் கிதியோனுக்கு கிருபை பாராட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த தெய்வன் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறார்.
ஆமென். சோதரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லும் பொழுது வேதத்தில் படிக்கிற வசனம் மட்டும் இல்லை, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியங்கள். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னிடத்துல என்ன சொல்றார் கர்த்தர், உன்னுடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான சத்தம் தொனிக்குது. ஆமென். அது மிக மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்போ 26ஆம் தேதி நான் தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், நான் சொல்லுறதுக்கு காரணம் என்னென்னா, போன வெள்ளிக்கிழமை நான் இங்கே உட்கார்ந்து ஜெபம் நடத்தி கொண்டு இருந்த பொழுது எனக்குள்ளே உண்டானதான தேவனுடைய வார்த்தை அல்லது எனக்குள்ளே உண்டானதான ஏவுதல். நாங்கள் ஜெபம் நடத்தி கொண்டு இருந்தபோது தான், ஜெபத்தை நடத்தி கொண்டே இருந்தபோது என் மைண்டில் வருது, 26ஆம் தேதி குடியரசு தினம், அந்த சர்வீஸில் நீ தேசத்துக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்னு. அதனால தான் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆமென். இன்னொரு காரியத்தையும் அந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அதையும் வருங்காலங்களில் நான் செய்வேன், அனௌன்ஸ் பண்ணுவேன். ஆமென். அப்போ இன்ஸ்பிரேஷன் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயத்தை அதுதான் செய்வதற்கு தூண்டுது. அப்போ அதை நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வார்த்தை உங்களிலே கிரியை செய்து, வார்த்தை உனக்கு பலனை தரணும், வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த வார்த்தையை நீ புரிந்து கொள்ளணும், அந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பீரானா கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை வழி நடத்தும், உன்னை பலவனாய் மாற்றும், உன்னை சோதித்து அறிந்து அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாலாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், உலகத்துக்கு ஏற்று வராது. உலகத்து மனுஷன் இதுக்கு ஒத்து வர மாட்டான். ஆமென். நீ உலக மனுஷனோடு கூட இதை உட்கார்ந்து நீ பேசுனீன்னா தேவன் சொல்லுகிறத நீ செய்ய முடியாது. இந்த சிம்பிள் விஷயத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமும் உலகத்தின் தியாலஜி அல்ல, உலகத்தின் பிரமாணங்கள் அல்ல, உலகத்தின் சட்டங்கள் அல்ல, உலகத்தினுடைய நியாயங்கள் அல்ல. தேவன் பரலோக நியாயத்துக்குரியவர். ஆமென். அப்போ தெய்வீக விஷயத்தை ரட்சிக்கப்படாத மாமன், பெரியப்பன், சித்தமன், குடிகாரன் இவனோடெல்லாம் உட்கார்ந்து தெய்வீக காரியத்தை நீ திட்டம் போடுவாயானால் நீ ஒரு எல்லளவும் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களுக்கு புரியாது. நியூ டெஸ்டமெண்ட்லையும் கர்த்தர் சொல்லும் போது, பவுல் சொல்லும் போது தான் சொன்னார், ஆவிக்குரியவனை என்ன பண்ண முடியாதான், உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாது. அதான் பவுலும் சொல்லி வச்சுக்கிறார் நியூ டெஸ்டமெண்ட்லையும். ஆவிக்குரியவனை யாரால விளங்கிக்க முடியாது, ரட்சிக்கப்படாதவனால புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தைகள் வரும்பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் இருந்தான் பாருங்க, அவன் தூங்கி கொண்டு இருந்தான், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆமென். அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவனால் யார் கூப்பிடுறான்னுறதே புரியல. அப்போ அவன் சிறியவன், புரியாத வயது, விளங்கி கொள்ள முடியாததான வயது. எனவே அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவங்க அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணின்னு இல்லை, அவன் அங்கே இருந்ததான ப்ரீஸ்ட் கிட்ட போகிறான். அங்கே இருந்ததான ப்ரீஸ்ட் கிட்ட போயிட்டு, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? அவர் சொல்கிறார், இல்லையே நான் உன்னை கூப்பிடலையே. என்ன ஆச்சு? இல்லை என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து திரும்பவும் அவனை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பவும் அவனை எழுந்து வந்து கேட்குறான், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லையே. இப்போ அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், என்ன இவன் 2வது முறையும் வந்து இதையே கேட்குறான், என்னவா இருக்கும்? திருப்பி 3வது முறையும் கொஞ்சம் நேரம் வந்து கேட்குறான், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? இப்போ அவர் சுதாரித்து கொண்டார். அவர் சுதாரித்து கொண்டு சொன்னார், இனி ஒரு முறை இதே போல் சத்தம், உன்னை கூப்பிட்ற சத்தம் கேட்டால் யூ ஹாவ் டு ஆன்சர் லைக் திஸ். ஆமென். அதற்கு நீ இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இப்படி பதில் கொடுக்கணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இப்படி சொல்லு. அதுதான். ஆமென். இப்போ அங்கே ஏலிக்கு பதிலாக இன்னொரு ஆளை நீங்கள் வச்சு பாருங்க. ஏலிக்கு பதிலாக ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு தேவன் என்ன யாருன்னு தெரியாது, தேவன் பேசுவார்னா என்னன்னு தெரியாது. ஆமென். அவர் நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு அவர் தூங்கினுக்கிறாரு. இந்த குட்டி பையன் அப்பப்போ போயிட்டு, ஐயா
தாத்தா கூப்பிட்டீங்களான்னா 2வது முறை 3வது முறை கூடும் போது ஒன்று கழுத்து மேலே வச்சு மௌன கம்முன்னு போய் தூங்குடா. இன்னொரு முறை வந்து எழுப்பினு உத போடுவேன். நானே சாப்பிட்டு தூங்கினுக்கிறேன், காலையில் எனக்கு இந்தந்த வேலையெல்லாம் இருக்குது, சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கம்முன்னு போய் படுன்னு 4 சாத்தி தூங்க வச்சுட்டு இருப்பான். அழுதான் தூங்கிடுவான். சோதரம் ஆமாம். அருமை அடுத்த நாள் கிளம்பி என்ன சொல்லுவார், ஒரே தொல்லைப்பா இந்த பையனால், அந்த அம்மா எத்தனை வந்து இங்கே விட்டு போச்சு, இவன் என்ன நைட்டில் நிம்மதியாக தூங்க விட மாட்றான், ஏதோ கூப்பிடுதுன்றான். நானும் இவ்வளோ வருஷமாக இங்கே தான் பந்தனுக்கிறேன், எனக்கு எந்த பிசாசு சத்தமும் கேட்கல, இவன் வந்து சேர்ந்துட்டு ஏதோ கூப்பிடுன்னு நைட்டெல்லாம் தொல்லை பண்ணுறான். அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர சொல்லு, இவனை கூட்டின்னு போயிட சொல்லு. இதுதான் மனுஷன். ஆனால் தெய்வீகம் என்னென்னா இயர் ஆஃப்டர் இந்த சவுண்டு கேட்டால் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணு. அதான் தெய்வ மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணான் பாரு. அவன் தொடர்ந்து இஸ்ரவேலில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறேன்னுறத அந்த சின்ன பையன்கிட்ட கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த நாள் எழுந்து இவனுக்கு கற்றுக் கொடுத்ததான அவர் கேட்குறாரு, என்னெல்லாம் சொன்னார், ஒன்று விடாமல் எதையும் மறைக்காமல் என்கிட்ட என்ன பண்ண சொல்லு. அங்கே தான் ஏலி நிற்கிறாரு. ஆமென். கர்த்தர் இப்படியெல்லாம் பேசினார், ஏய் அடிச்சுவிடுவேன் போ, கர்த்தர்னால யாருன்னே தெரியாது உனக்கு, நீ வந்து சொல்கிறியான். அவள் ஏலி எங்கே நிற்கிறாருன்னா, ஏலி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, எதையுமே மறைக்காத, எல்லாவற்றையும் என்ன பண்ண எனக்கு சொல்லு. அவன் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் ஏலியின் இடத்துல சொல்கிறான். மிகப்பெரிய ப்ராஃபட்டாக கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யார் அதுக்கு காரணம்னா, இந்த ஏலி என்கிற ஒரு நபர் தெளிவில்லாதவனாக இருந்து அந்த சின்ன பையனை தெளிவற்றவனாக மாற்றிருந்தான்னா இன்றைக்கி இஸ்ரவேலில் சாமுவேல் கிடையாது. ஆமென். அதனால தான் உங்ககிட்ட யாருன்னா வந்து ஆவிக்குரிய விஷயங்கள் காரியங்கள் சொல்லும் பொழுது உனக்கு ஒன்றும் புரியலன்னா ஒன்று அவள்தான். ஆமென். புரிஞ்சுதுன்னா என்ன பண்ண பேசு, இல்லைன்னா ஏதோ புரிஞ்சா மாதிரி தெரிஞ்ச மாதிரி எதனா ஒன்றை உடறின்னு கிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதான், ஏன்னா நீ தப்பாக கைட் பண்ணிட்டீன்னா அவனுக்கு உண்டாகிறதான பிளஸ்ஸிங் இல்லாமல் போயிடும். தெரிஞ்சாதான் பேசணும், தெரியலன்னா அமைதியாக போயிடணும். இல்லை எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். என்கிட்ட சிலர்லாம் வந்து கேட்பாங்க, நைட்டு சொப்பனம் இப்படி பார்த்தேன், என்ன அர்த்தம்னுவாங்க. நீ பார்த்த என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன அர்த்தம் சொல்கிறது? ஆமென், சோதரம். சத்தியமாக எனக்கு அர்த்தம் தெரியல, நான் ஜோம் பண்ண எதனா அர்த்தம் ஆண்டவர் சொன்னார்னா உனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் சொல்கிறேன்னு தவிர சும்மானா கேட்டான், இவனுக்கு நான் தெரிலன்னு சொன்னான், இவன் என்னை பாஸ்டாக ஏற்றுக்க மாட்டான், இதுக்கெல்லாம் நான் எதனா ஒன்று கதெல்லாம் விட்டுன்னு இருக்க மாட்டேன். ஆமென். அதாகப்பட்டது என்னவென்றால் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் இதுவாக்கும் அதுவாக்கும், ஆண்டவர் உன்னை இப்படி ஆக்க போகிறாராக்கும் அப்படி ஆக்க போகிறாராமாக்கும், இதோ ஆண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னா கரெக்டாக பொம்பளை குழந்தை குத்துருவார். அந்த மாதிரி மாட்டின கேஸ் எல்லாம் நேரடியாக பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா சமாளிப்பாங்க. ஆமாம், அதுமா ஜனந்தான் என்ன பண்ண முடியும்? நீ தான் சொன்ன ஆம்பளை குழந்தை பொம்பளை வந்துக்குதுன்னு அவரை சண்டையாக போட முடியும்? சோதனை இதெல்லாம் நிறைய கேஸு நேரடியாக நான் ஊழியம் செஞ்ச ஸ்தலத்திலேயே நான் பார்த்துருக்குறேன். எனக்கு கீழே ஊழியம் செஞ்சவங்க பண்ண கூத்தெல்லாம். அதனால் நமக்கு தெரிஞ்சால் தான் என்ன பண்ணோம் பேசணும். அதனால் ஏலியை நான் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஏலியினுடைய அந்த சுவாபம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், நம்மை பல விதத்தில் ஆசீர்வதித்து நடத்த தேவன் வார்த்தையை தருகிறாரு. ஆனால் பல நேரங்களில் அந்த வார்த்தையை நம்ம வந்து கன்சிடரே பண்ணுறதில்லை. அந்த வார்த்தையை நம்ம வந்து கன்சிடரே பண்ணாமல் போகிறதுனால தான் நம்முடைய போக்கிலேயே நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்போ என்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கன்சிடர் பண்ணி அங்கே நீங்கள் நின்று அது என்ன என்பதை யோசித்து பார்த்து அதுக்குள்ளே உங்களை செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அன்றைக்கு நிச்சயமாக கர்த்தருடைய பெருத்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உனக்கும் எனக்கும் உண்டாகும். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம்.